அம்மு 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 அப்பா How was your day? நானும் பியட்ரிஸ் ஆண்டியும் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடணும். அப்படியா? சரி தூங்கு. வேண்டாம் ரவி. பாரு, அவளை வச்சு எதுவும் நம்ம குழந்தைய. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னா? அம்மு இந்த வீட்ல தான் இருந்தா, அதுவும் சேஃபா. அவளோட அப்பா அவளுக்காக பணம், கெரியர் எதையும் விட்டது தெரியாம. அந்த பியாட்ரிஸ், அவளுக்கு இந்த கதையில எந்த ரோலும் கிடையாது. எனக்கு புரியல. எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும். பணம் மட்டும் இல்ல பாரு, நம்ம குழந்தைக்காக இத்தனை வருஷமா. நம்ம பணத்தை அழிச்சிட்டான்னு யாரு சொன்னது? Can you just make it fast? நான் அங்க வெயிட் பண்றேன். இல்லனா வேண்டாம், நான் ஆஃப்டர்நூன் வரேன். அந்த ஸ்லிப்பை கொடுங்க. அப்போ என் கரியர் மட்டும்தான் உங்களுடைய டார்கெட்டா? நான் அதுவும் செய்யல ரவி, அதுவும் சேஃப். நீங்க எதையும் இழக்கல ரவி. கெரியர், பணம், அம்மு, எதுவும். அப்ப என்ன ஏமாத்தினீங்களா? ஒரு பகல் ஒரு ராத்திரி. Sorry. It's okay. நல்லா இருக்கு. I deserve it. அப்போ நீங்க? ஆமா, நாங்க ஒரு நாளாவது நீங்க இதை அனுபவிக்கணும்னு நினைச்சோம். பாச வைக்கிறவங்களை ஏமாத்தினா வழி எப்படி இருக்கும்னு அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நடந்த நாட்கள். எனக்கு எனக்கு என் மேலேயே பெரிய கோவம். பாசம் இருக்க மாதிரி என்கிட்ட நடிக்கும் போது, உங்களோட வேர்வையிலையும் பாசத்திலையும் வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கும் போது, நீங்க எதையும் இழக்கல ரவி. உன்னை தவிர எது சொன்னாலும் நம்புற உங்க பொண்டாட்டி இனி உங்களுக்கு இல்ல. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்றதுக்கு இல்ல. நீயே முடிவிடு. சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட எந்த குறையும் இல்ல. ஏதோ நடந்துருச்சு. நான் இப்ப என்ன நியாயப்படுத்திக்கல.
இன்னைக்கு நான் அனுபவிச்சதை விட நீ நிறைய அனுபவிச்சிருக்க. எனக்கு அது தெரியுது. நீயே முடிவிடு. உனக்கு தெரியல ரவி. ஒருவேளை என் மனசு உங்களை மன்னிச்சிடலாம். அது எனக்கு வேற வழி இல்லாமன்னு கிடையாது. இன்னைக்கு ஏன் குழந்தைக்காக நீங்க ஓடினதுக்காக அனுபவிச்ச வேதனை, அவமானம், உங்களுக்குள்ள ஒரு நல்ல அப்பா இருக்காரு, அதுக்காக மட்டும்தான். ஆனா ரவி, நான் உன்னை கேட்கட்டுமா? தேவியோட இடத்துல நான் இருந்திருந்தா என்ன நீங்க மன்னிச்சிருப்பீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் சூசன். ரவி வாங்க. யூர் ரைட் ஆன் டைம். மார்னிங் சூசன். மார்னிங் பார்வதி. ஹாய், வாங்க. சூசன், உங்க செக். ரொம்ப நல்ல விஷயம் இது. பொண்டாட்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு இங்க சாப்பாடு கொடுக்கற நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை மனைவி பர்த்டே கொடுக்கறது ரியலி அப்ரிஷியபிள். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இவளோட ஆசை தான். நான் இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பேஷண்ட்டுக்கு வீட்ல கிடைக்கிறத விட இங்க பாசம் நிறைய கிடைக்குதுன்னு. எங்களோட சீனியர் சார் பணிக்கர் எப்பவுமே சொல்லுவாரு, நோயாளிங்களுக்கு மருந்தை விட பாசம் தான் பெருசா தெரியும். அதை நாங்க ட்ரை பண்றோம். ரவி ரவி என்னடா? ம்? இது ஒரு கியூரியஸ் கேஸ், சூசைட் அட்டெம்ப்ட். ஆனா நடக்கல. ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு. உயிர் மட்டும்தான் பொழைச்சிருக்கு. ஷீ இஸ் பேரலைஸ்ட். இவங்க இதுக்கப்புறம் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நம்பாத ஒருத்தர் இருக்கார், இவங்களோட ஹஸ்பண்ட். இப்போதான் பேசணும், அவரே வந்துட்டாரு. நீங்க சொன்ன மருந்து கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா?